எஸ்எஸ்சி தேர்வு எழுதும் அனைவருக்கும் ஃபோக்கஸ் ஐஏஎஸ் அகாடமி மற்றும் என்ஷைன் எடியூடெக் சார்பாக வாழ்த்துக்கள். வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, எஸ்எஸ்சி எக்ஸாமில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், அதாவது இருக்கிற 4 பேப்பரில் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் பேப்பர் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். எஸ்எஸ்சி எக்ஸாம்ங்கிறது பேசிக்கலாக என்ன அப்படின்னா நம்ம குரூப் எக்ஸாம்ஸில் எப்படி 1, 2, 3, 4 இருக்கோ அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயும் ஏபிசிடின்னு இருக்குது. ஸோ குரூப் ஏ அண்ட் ஆல் இண்டியா சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி பார்த்துப்பாங்க. ஸோ குரூப் பிசிடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன், அதாவது எஸ்எஸ்சி வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஸோ பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எக்ஸாம் நம்ம சொல்லுவோம். ஸோ குரூப் 4க்கு ஈக்குவலன் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் சிஹெச்எஸ்எல் எக்ஸாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் குரூப் 3 வச்சுக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12th குவாலிஃபிகேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஜிஎல் கம்பைன் கிராஜுவேட் லெவல், இது கிராஜுவேட் டிகிரி இருக்கிறவங்க தான் எழுத முடியும். ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம குரூப் 2க்கு ஈக்குவலண்ட்டான ஒரு எக்ஸாம். ஸோ அதுதான் வந்து எஸ்எஸ்சி. ஓகேங்களா. ஸோ எஸ்எஸ்சி வந்து பேசிக்கலாக வந்து எம்டிஎஸ், சிஹெச்எஸ்எல், சிஜிஎலுக்கு ரெக்ரூட் பண்ணுவாங்க. அதில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நமக்கு எம்சிக்யூ பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ குரூப் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கிரிப்டிவ் பேப்பரும் ஒன்று மெயின்ஸ் இருக்கும். இங்கே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இல்லாமல் டயர் 1 டயர் 2ன்னு சொல்லுவோம். டயர் 1 வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எம்சிக்யூ தான். டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எம்சிக்யூ தான். ஓகேங்களா. ஸோ ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா டயர் 1 டயர் 2 ரெண்டுக்குமே காமன் தான். அதே மாதிரி டயர் 1ல் வர அதே டாபிக்ஸ் தான் டயர் 2ல் வரும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும், ஒரு 4-5 டாபிக். ஓகேங்களா. ஸோ டயர் 1 நல்லா படிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா டாபிக் படித்தாவே வந்து நம்ம டயர் 2 கிளியர் பண்ணிடலாம். அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வரலாறுக்கான வேகன்சி வருது. அந்த வேகன்சிக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம எஸ்எஸ்சி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஸ்ட்ராட்டஜி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன பேப்பர்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஒரு பேப்பர், ஜென்ரல் அவேர்னஸ் ஒரு பேப்பர், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பேப்பர், இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு பேப்பர். ஸோ இந்த பேப்பர் தான், இதே 4 பேப்பர் தான் ப்ரிலிம்ஸ்லேயும் வரப்போகுது, இதே 4 பேப்பர் தான் மெயின்ஸ்லேயும் வரப்போகுது. இப்போ ப்ரிலிம்ஸ்க்கும் மெயின்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? ஸோ ப்ரிலிம்ஸில் பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 பேப்பரில் ஒவ்வொரு பேப்பரில் 25 கொஷின் கேட்பாங்க. ஒரு கொஷின் வந்து 2 மார்க்கு. ஸோ வந்து 50 மார்க்ஸ் டோட்டலாக 200 மார்க்ஸ். ஓகேங்களா. ஸோ 100 கொஷின் எழுத போகிறோம். இந்த எல்லா கொஷினுக்குமே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா 1 hour டைம். ஓகேங்களா. ஸோ இந்த 1 ஹவரில் நம்ம 100 கொஷின் எழுத போகிறோம். 1 ஹவரில் 100 கொஷின் எழுதுறது பாசிபிள் அப்படின்னா டெஃபினட்டாக பாசிபிள். ஏன்னா இது ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், சரசரம் நம்ம போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுலேயும் நம்ம இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷனும் ஜென்ரல் அவேர்னஸும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் இது ரெண்டுக்குமே சேர்த்து நமக்கு வந்து 10லேருந்து 12 நிமிஷம் தான் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 50 கொஷின் ஆன்சர் பண்ண நமக்கு 45 நிமிஷம் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து எஸ்எஸ்சியோட பெரிய அட்வான்டேஜ். ஓகேங்களா. ஸோ கட் ஆஃப் அப்ராக்சிமேட்டாக எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130லேருந்து 140க்குள்ளே இருக்கும். ஓகேங்களா. இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது. அதாவது 4 கொஷினை தப்பாக எழுதணும்னா ஒரு கரெக்டாக எழுதின கொஷின் நெகேட் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ப்ரிலிம்ஸ். ஸோ மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே பேப்பர் தான், ஆனால் என்ன அப்படின்னா மாடியூல்ஸாக பிரிச்சுட்டோம். ஸோ செக்ஷன் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி, அதாவது நம்ம குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்கிறது அது. அதுக்கப்புறம் ரீசனிங், இது வந்து 60 கொஷின். ஓகேங்களா. ஸோ இந்த 60 கொஷினுக்கு 3 மார்க்குன்னு 180 மார்க்ஸ். இதுக்கு வந்து 1 hour. இந்த 1 ஹவரில் இந்த பாட்டை நம்மளால ஆன்சர் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை ஆன்சர் பண்ணும்போது திரும்ப பழைய இதுக்கு போக முடியாது. 1 hour முடிஞ்சதுக்கப்புறம் இது ஸ்டார்ட் ஆகிடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்க்கு 45 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ்க்கு 25 மார்க். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 70 கொஷின்ஸ் 210 மார்க்ஸ். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது 60 கொஷின்ஸ் 180 மார்க்ஸ், இது 70 கொஷின்ஸ் 210 மார்க்ஸ். அதுலேயும் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஓகேங்களா. ஸோ இதை பற்றின ஒரு வீடியோ வந்து நேற்று அப்லோட் பண்ணியிருப்போம், இல்லை இதுக்கு முன்னால் அப்லோட், இதை வேற ஒரு நாளில் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஃபோக்கஸ் ஐஏஎஸ் அகாடமியில் போய் வீடியோஸ்னு பாருங்கள். அதில் வந்து இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷனுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம், அதை வந்து போய் பார்த்துக்கங்க. ஓகேங்களா. ஸோ பேசிக்காக வந்து இதில் 60 கொஷின். இதுக்கு முன்னால் நம்ம எவ்வளோ பார்த்தோம்? 25 கொஷின் 50 கொஷின் பார்த்தோம். 50 கொஷின் ப்ளஸ் இன்னொரு 50 கொஷின், மொத்தமாக 100 கொஷினுக்கே அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி நேரம் தான் டைம் இருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷினுக்கு 1 மணி நேரம் டைம் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதில் இன்னும் டைம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து இதை இன்னுமே நல்லா நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதுவும் அதே மாதிரி தான். ஓகேங்களா. பட் இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 மணி நேரம் டைமே தேவைப்படாது. பட் அதுக்குள்ளே நீங்கள் எழுதி முடிச்சிருவீங்க. ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸோட ரீசனிங்க்கு ஃபஸ்ட்டு எப்படி படிக்க ஆரம்பிக்கிறது? ஸோ ப்ரீ எக்ஸாம் ஸ்டடி, நமக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை படிக்க ஆரம்பிங்க, பல கேள்வி வரும். ஓகேங்களா. அதில் சில கேள்வி, ஏன் நான் படிக்கணும், எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், எங்கே போய் படிக்கணும். ஏன் படிக்கணும்னா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரே வருது, வேலை வாங்கறதுக்காக படிக்கணும். ஓகேங்களா. இல்லைன்னா வீட்டில் அப்போ தான் மதிப்பாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா. ஸோ வேலைக்காக நம்ம படிக்கிறோம். இதில் யாருக்குமே எந்த கன்ஃபியூஷனும் இருக்க போகிறதில்ல. ஓகேங்களா. ஸோ அப்போ வை டு ஸ்டடிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். ஓகேங்களா. அடுத்து ஹவு டு ஸ்டடி, வாட் டு ஸ்டடி, வேர் டு ஸ்டடி, இதில் தான் எங்களோட ஹெல்ப் வரும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு, எல்லா எக்ஸாம் எழுதுறதுக்கு இதுதான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா. ஸோ யார் வந்து நல்ல கேண்டிடேட் அப்படிங்கிறதுக்கு கிடையாது. ஓகேங்களா. ஸோ எந்த பால் போட்டாலும் நான் அடிப்பேன் அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்கன்னா, யார் அந்த ப்ரெஷர்
ப்ரெஷரை பெஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணாங்க அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா இங்கே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற கண்டிஷன் வேறு, அங்கே இருக்கிற கண்டிஷன் வேறு. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் அந்த எக்ஸாம் எழுத போகும்போது அன்றைக்கி ஒவ்வொரு வாட்ச்மேனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸாவோ ஒரு டெபுட்டி கமிஷனர் ஆஃப் போலீஸாவோ அவங்க நினச்சிட்டு இஷ்டத்துக்கு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா அந்த செக்கிங் பண்ணுறேன் இந்த செக்கிங் பண்ணுறேன்னு பெல்ட்டை உருவி அதெல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி அந்த ப்ரெஷரை தாண்டி நம்ம போய் எழுதும்போது அதில் அந்த ப்ரெஷரை யார் ஹேண்டில் பண்ணாங்களோ அவங்க தான் பெஸ்ட் கேண்டிடேட். ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து நான் சின்ன வயசுலேருந்து நான் தமிழ் மீடியமில் படித்தேன், அது படித்தேன், இது படித்தேன், அதெல்லாம் எதுவுமே கவலைப்படாதீங்களா. உங்களால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுற ஆட்டிடியூட கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அது கற்றுக்க முடியுமானா 2 மாதம் டைம் இருக்குது. 21 நாள் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள், அது ஹேபிட் ஆயிரும் அப்படின்ட்டு இப்போ சயின்டிஃபிக் ஸ்டடி இருக்குங்களா. ஸோ அப்போ 21 டேஸ் நீங்கள் ரெகுலராக ஒரு விஷயத்தை இருக்கிற ப்ரெஷரில் அதையும் நல்லா படித்து நல்லா ரெகுலராக டெஸ்ட் எழுதுனா டெஃபினட்டாக வந்து இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து ஹவு டு ஸ்டடி, எப்படி படிக்கணும். ஓகேங்களா? ஸோ இந்த எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டேஜ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஸோ ஜென்ரலாக லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ லாஜிக்கல் ரீசனிங்க்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கு என்ன டிஃபரன்ஸ்? குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வந்து உங்கள் மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டியை டெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்டர் சம் எடுத்துங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு ஃபார்முலா எனக்கு இருக்குது, அந்த ஃபார்முலா தெரிஞ்சுது, எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அந்த கொஸ்டினில் இருக்கிற டேட்டாவை ஃபார்முலா அப்ளை பண்ணால் எனக்கு ஆன்சர் வரும். அது மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி. ஓகேங்களா? அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணீங்க. லாஜிக்கல் ரீசனிங் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாலாம் இருக்காது, அது எப்படி இனோவேட்டிவாக சால்வ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? லாஜிக்கலாக எப்படி வந்து இனோவேட்டிவாக கிரியேட்டிவாக சால்வ் பண்ணுறீங்க அதுதான் டெஸ்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடுக்கும் லாஜிக்கல் ரீசனிங் அதர் டிஃபரன்ஸ். ஆனால் ரெண்டுமே இன்டர் ரிலேட்டட். ஏன்னா உங்களுக்கு பேசிக்காக வந்து அது எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சாலும் ஓகேங்களா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் லாஜிக்கல் ரீசனிங் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் வரும், அதே மாதிரி குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் லாஜிக்கல் ரீசனிங் வரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல வந்து சிலபஸ்க்கு ஸ்டிக் பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி லாஜிக்கல் ரீசனிங் எடுத்தால் அது பாட்டு போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதனால சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நம்ம பார்க்கணும். ஏன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா வந்து ஏன்னா சிலபஸில் கொடுத்துருந்தாலும் சிலபஸ் அதுவும் பெருசு தான். அப்போ அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கும்போது எந்த ஏரியா ரிப்பீட்டடாக வருது அப்படிங்கிறது தெரியும். ரெண்டாவது அதில் எந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா? அந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டியை நம்ம அனலைஸ் பண்ண ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு கொஷினையும் சால்வ் பண்ணுறதுக்கு பல வழிகள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா மேக்ஸை பொறுத்த வரைக்கும் 1000 வழிகள் இருக்குது. அதுதான் பியூட்டி ஆஃப் மேக்ஸ். ஓகேங்களா? 1000 வழிகள் இது போனாலும் அந்த ஒரு ஃபைனல் ஆன்சருக்கு போகும். ஓகேங்களா? இல்லை ராமகிருஷ்ணர் சொன்ன மாதிரி எல்லா மதங்களும் கடவுள் அடையிறதுக்கு வேறு வேறு வழிகள் அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் வந்து ஒரே ஒரு ஆன்சர் தான், ஆனால் பல ரூட்ஸ் இருக்கும். அதில் ஒரு ரூட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 60 நிமிஷத்தில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 60 கொஷின் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னு. அதில் எந்த ரூட் எடுத்தால் 60 நிமிஷத்தில் 60 கொஷின் நம்மளால் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம இங்கே கற்றுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது அடுத்த முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டாபிக் வந்து அது கொஞ்சம் வைடாக இருக்கும். டயர் 1க்கு வந்து ஒரு செட் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கும், இதெல்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ டாபிக் அப்படின்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவர்லேப்பிங்காக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்து சிலபஸில் கொடுத்த டாபிக் தான், ஆனால் ஓவர்லேப்பிங்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் பிரேக் டவுன் பண்ணோம்னா நமக்கு 10லேருந்து 12 சாப்டருக்குள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி டயர் 2க்கான டாபிக்ஸும் இருக்குது. ஸோ டயர் 2 வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஆல்மோஸ்ட் இதில் இருக்கிற டாபிக்ஸ் தான், ஆனால் இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் டயர் 2 டாபிக்ஸ். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே இதில் என்ன படிக்கலாம். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை பார்த்தா நமக்கு வந்து ஒரு சிலபஸை பார்த்தா நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு தெரியும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்த்தா அவங்க கொடுத்துருக்கிற சிலபஸில் எதுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னு தெரியும். ஓகேங்களா? அதுதான் வாட் டு ஸ்டடி வருது. ஓகேங்களா? இப்போ வாட் டு ஸ்டடியில் என்னென்னா நம்ம ஆல்ரெடி சொன்னால ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது அதில் என்னென்னலாம் டாபிக் வரும் அப்படின்னு. ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணும்போது இந்த 19 டாப்பிக்கில் தான் வந்து அதிகமாக கொஷின் கேட்டிருக்காங்க. ஆல்மோஸ்ட் அந்த எல்லா கொஷினுமே இந்த 19 டாபிக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2/3னா 2லேருந்து 3 கொஷின். அது என்ன 2லேருந்து 3 கொஷின் 2ஆ 3ஆ அப்படின்னா எஸ்எஸ்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸ்லாட்டாக நடக்கும். ஓகேங்களா? ஸோ காலையில் ஒரு பேட்ச் போவாங்க, மதியம் ஒரு பேட்ச் போவாங்க, சாயந்தரம் ஒரு பேட்ச் போவாங்க, அந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ ஒரு பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா அனாலஜியில் 2 கேட்டிருப்பாங்க, இன்னொரு பேட்ச்சில் 3 கேட்டிருப்பாங்க, இன்னொரு பேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கோடிங்கில் 3 கேட்டிருப்பாங்க, இன்னொரு பேட்ச்சில் 4 கேட்டிருப்பாங்க. ஸோ ரஃபாக சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரக்ஷனில் கொஷினே கேட்காம இருப்பாங்க, சில இதில் ஒரு கொஷின் வந்துருக்கு. ஓகேங்களா? ஸோ ரஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாஸில் தான் அதிகமான கொஷின்ஸ் வருது. ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாஸ் நம்ம படிச்சுட்டு போனாவே லாஜிக்கல் ரீசனிங்கில் ப்ரிலிம்ஸில் 25 கொஷினுக்கு ஆல்மோஸ்ட் 20யும் மெயின்ஸில் வந்து அதை டயர் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 30 கொஷின்ஸ்க்கு 25 ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சர்வீஸ் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏரியாஸை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஓகேங்களா?
ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, வேர் டு ஸ்டடி. வேர் டு ஸ்டடி அப்படின்னா வந்து நமக்கு ஸ்டாண்டர்டான புக்ஸ் இருக்கு. ஸோ அது போக வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்ஸ்டியூட்ஸ்ல கிளாஸஸ் இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டியூட்ல ஸோ நான் புக்க மட்டும் வச்சு படிச்சுக்கலாமான்னா, புக்க மட்டும் வச்சு படிச்சுக்கலாம். ஆனா ஷார்ட் கட்ஸு, அதே மாரி ஃபாஸ்ட்டா சால்வ் பண்ண ப்ரொசீஜர்ஸ், ரெகுலரா எங்க தப்பு வரும் ஓகேங்களா? ஸோ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பொதுவா வந்து இன்னொரு எக்ஸ்பர்ட் கிட்ட இருந்து படிக்கிறோம் அப்படின்னா வந்து, இந்த இப்போ நாங்க வந்து கிளாஸ் எடுக்கும்போது ஒரு 10 பேர் வந்து 10 விதமா சால்வ் பண்ணியிருப்பாங்க. அதுல சில பேர் காமனான மிஸ்டேக் பண்ணுவாங்க. அந்த காமனான மிஸ்டேக் என்ன? அதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்றது? அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது, அந்த ப்ராப்ளம நம்ம ஃபாஸ்ட்டா சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இந்த எக்ஸாம கிளியர் பண்ணா ஆஃபீசர் ஆகலாம்னு தெரியும். அது எல்லாருக்கும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இதுல என்னென்ன ப்ரொசீஜர்? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெகுலரா வந்து கிளாஸ் நடக்கும். ரெகுலரா நம்ம கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும். எவ்ரிடே கிளாஸஸ் இருக்கும். வேற வேற சப்ஜெக்ட்ல அத அட்டெண்ட் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து, இன்னைக்கு என்ன நடத்துறாங்களோ அந்த டாபிக் அன்னைக்கே படிக்கணும். ஏன்னா நம்ம மெமரி வந்து அப்படித்தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்த படிக்கிறோம்னா, அடுத்த 8 மணி நேரத்துக்குள்ள அதை ரிவைஸ் பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அந்த 8 மணி நேரத்துக்குள்ள நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்க அந்த 8 மணி நேரம், அதுக்கப்புறம் 16 மணி நேரம். இதை ரிவைஸ் பண்ணீங்கன்னா தான் உங்க ஷார்ட் டேர்ம் மெமரிலேருந்து லாங் டேர்ம் மெமரிக்கு போகும். ஸோ அதனால ரிவிஷன் வந்து மஸ்ட். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய படிச்சுட்டு எதுவுமே ரிவைஸ் பண்ணாம போவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் கண்ணதாசா சேசுதாசா அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிட்டு 2 ஆப்ஷனில் வந்து நிற்பாங்க. டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேங்களா? அதனால ரிவிஷன் வந்து மஸ்ட். ஓகேங்களா? ஸோ அன்னைக்கு நடத்துனது அன்னைக்கே முடிக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட். ஸோ டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரிச்சிருப்பாங்க. அன்னைக்கு நடத்தின டாப்பிக்கை அப்பவே ஒரு டெஸ்ட், டெய்லி டெஸ்ட் இருக்கும். நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த டெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டெஸ்ட்ல என்ன மார்க் வந்துச்சு, எங்க தப்பாயிருக்குன்னு அனலைஸ் பண்ணும். ஓகேங்களா? அது போக வீக்லி டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் அந்த ஆன்சரை ரிவ்யூ பண்ணும். ஓகேங்களா? ஸோ எதுக்கு ரிவ்யூ பண்ணும்? டெஸ்ட் எடுத்தா போதாதா? ஃபைனலாக ஒரு மார்க் வரும்னா, ஃபைனலாக ஒரு மார்க் வரும். ஓகேங்களா? ஆனா எதனால குறைஞ்சது, எதனால அதிகமாச்சு அப்படின்னு நமக்கு தெரியவே தெரியும். நம்ம ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரிஞ்சா தான் வந்து நம்ம பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் தெரியல அப்படின்னா வந்து ₹50 செலவாச்சுன்னு தெரியும். அந்த ₹50 செலவானது நம்ம பர்ஸ்லேருந்து ₹50 குறைஞ்சிச்சுன்னு தெரியும். ஆனா ₹50 குறைஞ்சது நம்ம தெரிஞ்சு செலவு பண்ணோமா, நமக்காக செலவு பண்ணோமா, இல்லை யாருக்காவது கொடுத்து மறந்துட்டோமான்னு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் நம்ம எழுதின டெஸ்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ணணும். ஒவ்வொரு கொஷினா, இந்த கொஷின் ஏன் தப்பாச்சு, இந்த கொஷினுக்கு நான் ஏன் 50 செகண்ட் எடுத்தேன், ஏன் இது 40 செகண்ட்ல மற்றவங்க போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணும்போது நம்மளோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாகும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிவிஷனை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும். அதான் ரிவைஸ் பண்ணிட்டோமே, அப்புறம் ஏன் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்குன்னா, ஏன்னா ஒவ்வொரு வாட்டி ரிப்பீட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கான டைம் குறைஞ்சிட்டே வரும். ஸோ ஒரு கொஷினை ஒரு நிமிஷம் 10 செகண்டில் சால்வ் பண்ணுறீங்களா, ஸோ அடுத்த வாட்டி திரும்ப அதை பண்ணும்போது ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணுவீங்க, அடுத்து 50 செகண்டில் சால்வ் பண்ணுவீங்க, அடுத்து 40 செகண்டில் சால்வ் பண்ணுவீங்க. இப்போ இந்த 40 செகண்டில் சால்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 20 செகண்ட் கிடைக்கலாம். அதை வந்து நீங்கள் அடுத்த ஒரு கஷ்டமான கொஷினுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கொஷின் கரெக்டாக இருக்கான வாய்ப்புகள் அதிகமாகும். அது கரெக்டாச்சு அப்படின்னா உங்களுக்கான டோட்டல் மார்க்ஸ் அதிகமாகும். டோட்டல் மார்க்ஸ் அதிகமாச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன சர்வீஸ் வேணுமோ, எஸ்எஸ்சியில் வந்து நிறைய சர்வீஸ் இருக்கு, அதுல நீங்க டாப் சர்வீஸை நீங்க எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் பண்ணால் ஆப்வியஸாக, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ப்ராப்பராக பர்ஃபெக்டாக சின்சியராக பண்ணோம் அப்படின்னா ஆப்வியஸாக நல்ல ரிசல்ட் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் சர்வீஸை வாங்கிட்டு கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னு, ஓகே, ஸோ உங்களுக்கு இது ஃபர்தராக ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, கோர்ஸை பற்றி டவுட்ஸ் இருக்குது, ஃபீஸ் பற்றி டவுட்ஸ் இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணணும் டவுட்ஸ் இருக்குன்னா எங்கள் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க, எவ்ரி திங் இஸ் இம்பாசிபிள் அன்டில் இட் இஸ் டன். ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயத்தை செய்கிற வரைக்கும் அது வந்து முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதில் முக்கியமான விஷயம் வந்து நம்ம திருவள்ளுவரே வந்து பார்த்தீங்கன்னா மெய்வருத்த கூலி தரும், தெய்வத்தால் ஆகாதெனினும் அப்படின்னு. கடவுள்னாலே முடியலனாலும் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அது வந்து அந்த நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு ஏற்ற கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒன்றும் இன்ஸ்டாகிராம் போஸ்ட்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி சொல்ல. ஸோ அவர் வந்து தெய்வ புலவர்னு அவர் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா வந்து அவர் எல்லா காலங்களும் எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி அவ்வளோ அரிய உண்மைகள் சொல்லியிருக்காரு. அதில் ஒன்று தான் வந்து இந்த மெய்வருத்த கூலி தரும். நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதுங்க, இதெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ.